Hi friends, welcome to Vansi Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான காளான் சூப் அல்லது மஷ்ரூம் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய சூப் வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம காளான் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மழை காலங்களில் தொண்டைக்கு பிரச்சனை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும். என்ன அப்படின்னா சளி, இருமல், தொண்டை வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக சூப் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த காளான் சூப் பண்ணுறதுக்காக பட்டன் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கிது, அதுதான் எடுத்திருக்கேன் நான். இது ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, 2 பேருக்கான அளவு தான் நம்ம சூப் பண்ண போகிறோம். அதனால் இதிலேருந்து ஒரு 4 அல்லது 5 மஷ்ரூம் மட்டும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சூப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அது நல்லா சூடான பின்னாடி அதில் 2 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆன பின்னாடி அதில் நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அந்த பட்டர் கூட சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். 3 பல் வெள்ளைப்பூண்டு, ரொம்ப சின்ன சைஸ் இஞ்சி, இதான் ரேஷியோ எடுத்திருக்கேன் நான். இப்போது இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் சேர்த்துடலாம். காளானையும் இதே மாதிரி நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நம்ம அரைக்க போகிறது கிடையாது, நல்லா கொதிக்க வச்சு சூப் பண்ண போகிறோம். அதனால் நல்லா ஃபைனாக கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சூப் குடிக்கும் பொழுது அது கடிபடும் இல்லையா, அப்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 பேருக்கான அளவு சூப் அப்படின்னா 2 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சூப் நல்லா கொதிக்கணும், அந்த காளானும் நல்லா வேகணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு க்ளோஸ் பண்ணியோ அல்லது ஓப்பன்லேயோ குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட காளான் நல்லா வெந்திருக்கு, நல்லா கொதிக்குது. இந்த டைமில் அந்த சூப்புக்கு திக்னஸ் தரதுக்காக 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளோரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண அந்த கார்ன்ஃப்ளோர் மிக்ஸை நம்ம சூப் கொதிச்சிட்ருக்கு பார்த்திங்களா, அதில் ஆட் பண்ணி உடனே ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் விட்டாலும் கட்டி சேர்ந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா அந்த சூப் நல்லா திக்காயிரும். கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா க்ரீமியாக லிக்யூட் டைப்பில் நமக்கு சூப் ரெடி ஆயிரும். இதுதான் அந்த சீக்ரெட். ப்ளஸ் ஃபைனலாக அந்த சூப் நல்லா ரெடியாகி கொதிக்கும் பார்த்திங்களா, ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் மல்லி இலை சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். இப்போது இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டோம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பர் பவுடர் தூவி சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.